முருகன் எங்களுக்கான கடவுள் இல்ல தமிழர்களுக்கான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. உண்மையிலே முருகன் யாருக்கான கடவுள்? இப்போலாம் ஒரு படத்துலயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும்போது நம்ம லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணுங்கிற நினைக்கிறவங்க கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய கோயில் வந்து விமர்சிக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அவருக்கு வந்து குழந்தை இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்க என்ன குழந்தை வரேன்னு கேக்குறீங்க. எவ்வளவு விமர்சனங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த சூரியன்ல இருந்து ஓம்ங்கிற ஒரு ஒளிதான் வருது அப்படின்ட்டு இந்த சவுண்ட் எல்லாம் இதெல்லாம் சிவனோட வருது எல்லாமே. இதெல்லாம் சிவனுக்கு முன்னாடி முருகர் கிட்ட வந்ததுதான் அந்த பிரணவ மந்திரம். முருகர் வந்து எவ்வளவு ஆக்ரோஷமா ஒரு கோவத்தோட இருக்கிறதுக்காக 1000 கிலோ டன் எடை கொண்ட மலர்களால அவங்க வந்து முருகரை வந்து சாந்தப்படுத்துறாங்க. அப்போ மட்டும்தான் முருகருக்கு வேல் வச்சு வழிபாடு பண்ற ஒரு அமைப்பா. இழந்த செல்வத்தை நான் வந்து வாழ்க்கையில எவ்வளவோ செல்வங்களை இழந்துட்டேன், எங்க பரம்பரை வந்து நாங்க நல்ல வாழ்ந்த குடும்பம், ஏதோ ஒரு சூழ்ச்சியால நாங்க இந்த மாதிரி ஆயிட்டோம், அந்த மாதிரி சொல்ற எல்லாருமே அந்த முருகன் மலை மேல ஏறுறோம் இல்லையா, அந்த மலை ஏற ஏற. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் அஸ்ட்ராலஜர் நீத்து அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன், ஐ அம் குட். முக்கியமான டிபேட் இப்போ வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. லைக் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப திடீர்னு நார்த் சைட்ல முருகன் எங்களுக்கான கடவுள், அவர் இங்கதான் பிறந்தாரு, இங்கதான் அவரோட ஆரிஜினே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு படத்துக்கு மூலியமா வந்து ஒரு சின்ன ஒரு தீப்பொறியை பத்த வச்சிருக்காங்க. அது நம்ம தமிழ் ஆட்கள் கண்டிப்பா வந்து தீவிரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அறுபடை வீடுகளும் தமிழ்நாட்டுலதான் இருக்குது, வேற எங்கேயுமே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இப்போ வரைக்குமே எந்த ஒரு ரிசர்ச்சுமே தெரியல. பட் முருகன் எங்களுக்கான கடவுள் இல்ல தமிழர்களுக்கான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. உண்மையிலே முருகன் யாருக்கான கடவுள்? ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ் மொழி உலகத்திலே முதன்மையான மொழி நம்ம தமிழ் மொழி தான் சொல்றோம். மற்ற எந்த மொழிகள்லயும் நூல்கள் வர்றதுக்கு முன்னாடி தமிழ் மொழியில நூல்கள் வந்தது நமக்கு எல்லாருக்குமே. இது வந்து உலக ரீதியான உண்மை. அப்போ தமிழ்ல முதல்ல தோன்றிய நூல்கள் சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள்ல முதல்ல புகழ்பெற்ற பாடல்னா திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில உள்ள பாடல்களை முருகரை பற்றி பாடின பாடல்கள் தான். அப்போ தமிழ் மொழி தோணுனதே நம்ம 1000 ஆண்டுகளுக்கு முன்ன நம்ம சொல்றோம். அப்போ 1000 ஆண்டுகள் மொழிகளுக்கு முன்னாடியே தமிழ்ல நமக்கு முருகர் தோன்றியிருக்காரு இல்லையா? அப்போ தோணுன வயசுதானே அவர் நம்ம முதல் தமிழ் மொழி நூலையே நம்ம முருகரை பத்தி எடுத்திருக்கோம். அப்ப நீங்களே சொல்லுங்க, முருகர் யாரோடது? இந்த டிபேட்டுக்கான ஒரு முற்றுப்பொழியே நம்ம சங்க இலக்கியங்கள் நூல்களை தான் நம்ம சொல்றோம். ஓகே, சோ முருகரை வந்து எப்படி எல்லாம் தரிசிக்கலாம்? லைக் அவருக்குன்னு ஒரு முறைகள் இருக்கு இல்ல? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, முருகர் நமக்கான கடவுள், நம்ம எப்படி போய் வேணுனாலும் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் கருத்துகளும் இருக்குது. அவருக்குன்னு முறைகளோட தான் பண்ணணுமா, இல்லாட்டி நம்ம இஷ்டப்படி எப்படி வேணுனாலும் அவரோட அருள் கிடைக்குமா? நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார். முருகரை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா 3 விதமான விதங்களா நம்ம பார்க்கலாம் சார். கிருத்திகை நட்சத்திரம் இருக்குல்ல, கிருத்திகை நட்சத்திரத்துல முருகரை குழந்தை பாவங்களா நம்ம பாக்குறோம். பூச நட்சத்திரத்துல நம்மள எப்படி பாக்குறோம்னா முருகரை அவர் தாய்கிட்ட இருந்து வேல் வாங்கின முருகரா நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நமக்கு விசாக நட்சத்திரத்துல அவர் பார்க்கும் போது அவர் வந்து 18 வயசு பாலகா நம்ம பாக்குறோம். இது 3 வடிவமா வந்து நம்ம முருகரை வழிபாடு செய்யலாம் சார். ஓகே மேம். முருகர்னாலே அறுபடை வீடுகள் தான் நம்ம ஞாபகம் வரும். ஏன்னா ஒவ்வொரு வீடுகளும் கண்டிப்பா பெரிய சிறப்புகள் இருக்குது. கண்டிப்பா கோடிக்கணக்கான மக்கள் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தினமும். ஒவ்வொரு வீடுகளுக்கும் இருக்கிற சிறப்புகள் என்ன மேம்? ஓகே சார், ஃபர்ஸ்ட் திருப்பரங்குன்றம் பார்ப்போம் சார். திருப்பரங்குன்றம் நம்ம எதுக்கும் போய் முருகரை கும்பிட நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்கள் பார்த்திருப்போம். லைஃப்ல எப்பயாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட், இப்போலாம் ஒரு படத்துலயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும்போது நம்ம லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணுங்கிற நினைக்கிறவங்க கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய கோயில் வந்து திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் தான் தெய்வ யானைய முருகர் வந்து வழிபாட்டை கல்யாணம் பண்ணதா நம்ம சொல்றோம். இன்னொன்னு என்ன விசேஷம் சார், முருகரோட 2 மனைவிகளும் 2 அம்சங்களா நம்ம சொல்றோம். ஒண்ணு குருவோட அம்சம், இன்னொன்னு சுக்கிரனோட அம்சம். இப்போ இந்நாளைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திருத்தணியில வந்து இந்த ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க இல்லையா? அப்போ எல்லாருமே என்ன எடுத்துட்டு போவாங்க, தேனும் திணைமாவும் எடுத்துட்டு போவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது ஏன் இந்த தேனும் திணைமாவும் பர்டிகுலர் திருத்தணிக்கு இந்த ஆடி கிருத்திகை டைம்ல எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு. தேனுங்கிறது வந்து குருவோட அம்சம் சார். சோ குருவோட அம்சமா தான் நம்ம தெய்வ யானை இருக்காங்க. திணை மாவுங்கிறது வந்து சுக்கிரனோட அம்சம். இந்த சுக்கிரனோட அம்சமாக தான் வள்ளி இருக்காங்க. இவங்க 2 பேரும் இணைந்து நம்ம முருகரை கும்பிடணும்னா ஆடி கிருத்திகையில இந்த திணை மாவு இந்த தேனை எடுத்துட்டு போய் நம்ம முருகரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு சார். அறுபடை வீடுகள் அடுத்துதான் நம்ம திருச்செந்தூரை பாக்குறோம் சார். இப்ப எல்லா அறுபடை வீடுகளுமே மலை சார்ந்த குன்றுகள் மேல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா திருச்செந்தூர் கடல் பக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா திருச்செந்தூரும் நமக்கு வந்து ஒரு குன்றோடு பக்கத்துல அமைஞ்சதா நம்ம சொல்றோம் சார். ஏன்னா வள்ளி வந்து
வந்து யானை துரத்தும் போது போகின்ற மலை வந்து வள்ளி குகை நம்ம இப்போ வரைக்கும் சொல்றோம். வள்ளி குகையும் அந்த கடல் சார்ந்த பக்கத்துலதான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் வந்து இந்த கடல் சீற்றம் இதெல்லாம் ஏற்பட்டப்ப கூட முருகரை பயந்து அந்த கடல் வந்து சீற்றம் இல்லாம முருகரை தயங்கி நிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் கடல் வந்து சீற்றம் இல்லாத ஒரு கோயில்னா அது வந்து திருச்செந்தூரை நம்ம எடுத்துக்கலாம் சார். இந்த அளவுக்கு அங்க இருக்கிற செந்தில் ஆண்டவருக்கு பயந்து கடல் வந்து தயங்கி நிக்கிறதா இப்போ வரைக்கும் நம்பிக்கை புராண கதைகள் வந்து நம்ம சொல்லப்படுது. அடுத்த வீடு சிவபெருமானிடம் ஞான பழத்தை இழந்து கோபம் கொண்டு போய் அமர்ந்த இடமா நம்ம பழனியை சொல்றோம் சார். இன்னும் பழனியில என்ன சிறப்புனா, நிறைய பேர் சொல்லுவாங்க பழனியில வந்து முருகப்பெருமானை வந்து ஆண்டி கோலத்துல பார்க்க கூடாது, நம்ம வந்து ஆண்டி ஆயிடுவோம், அவரை வந்து ராஜ அலங்காரத்துலதான் பார்க்கணும் அப்படின்னு. ஆண்டினா நிறைய பேருக்கு அந்த பொருளோட அர்த்தம் தெரியாது. அனைத்து ஞானத்தையும் தன்னுள் அடக்கியவன் தான் அந்த ஆண்டி கோலம் நம்ம சொல்றோம். ஒருத்தவங்க கிட்டே இருந்து பணம், பொருள், செல்வாக்கு எதை வேணாலும் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் சார். பட் அவங்களோட அறிவோ எதுவுமே நம்மளால நம்ம எடுத்துக்க முடியாது. அது மாதிரி ஒருத்தரோட சிறந்த ஞானத்தை நம்ம பெறணும் அப்படின்னா ஆண்டி கோலத்துல முருகரை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். வெறும் ஞானத்துக்கு மட்டும்தான், வெறும் ஆற்றல் மட்டும்தானா? அப்படி கிடையாது. இழந்த செல்வத்தை, நான் வந்து வாழ்க்கையில எவ்வளவோ செல்வங்களை இழந்துட்டேன், எங்க பரம்பரை வந்து நாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம், இந்த ஒரு காலகட்டத்தினால ஏதோ ஒரு சூழ்ச்சியால நாங்க இந்த மாதிரி ஆயிட்டோம், அந்த மாதிரி சொல்ற எல்லாருமே அந்த முருகன் மலை மேல ஏறுறோம் இல்லையா, அந்த மலை ஏற ஏற நம்ம உள்ளுக்குள்ள நமக்கு சில எதிரிகள் இருப்பாங்களே சார், இந்த கோபம், இந்த நிறைய வஞ்சனை, இதெல்லாம் நமக்குள்ளே நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த படி ஏற ஏற அதெல்லாம் இறக்கி நம்ம போய் முருகன் அந்த ஆண்டி கோலத்துல பார்க்கும் போது பையன் தம் குழந்தைங்க எல்லாம் மேல வந்திருக்கான், நமக்காக இவ்வளவு ஏறி வந்திருக்கான், இவ்வளவு எல்லாத்தையும் இழந்து நம்ம வந்திருக்கான், நம்ம எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஆண்டி கோலத்துல அவன் எல்லாம் அடக்கி எல்லாம் வேணான்னு ஒதுக்கி வச்சிருப்பார்ல சார், அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வ துருப தரிசனமா வந்து அவன் ஆண்டி கோலத்துல நமக்கு அவர் தராரு சார். அடுத்த வீடு சுவாமி மலையை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்த ஒரு ஸ்தலமா வந்து சுவாமி மலை விரும்புது. இப்போ நிறைய குழந்தைங்க இப்போ உள்ள காலகட்டத்துல சார் அப்பா சொல்ற பேச்சு வந்து பையன் கேட்கவே மாட்டாங்க, என் பசங்க வந்து நான் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, நான் ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு பண்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் கிட்ஸ் கிட்ட நிறைய இருக்கு. இந்த மாதிரிலாம் யாரையெல்லாம் ஃபேஸ் பண்றீங்களோ ஒரு முறை அவங்க குழந்தைங்கள சுவாமி மலை அழைச்சிட்டு போயிட்டு வாங்களேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த பசங்க செய்யுங்க. ஒரு நல்லது கெட்டதை பிரிச்சு வாழக்கூடிய ஒரு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய ஸ்தலமா வந்து நமக்கு சுவாமி மலை விளங்குது சார். அடுத்தது திருத்தணி சார். திருத்தணியை பொறுத்த வரைக்கும் 6 படை வீடுகள்ல ரொம்ப சிறந்த வீடா வந்து நம்ம திருத்தணியை சொல்றோம். ஏன் திருத்தணியை நம்ம சொல்றோம்னா, திருச்செந்தூர்ல சூரபக்தனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து கோபம் இன்னும் தனியாம இருக்கிறதுக்காக அவர் தனியவே இல்லை. அப்போ வந்து திருத்தணியில வந்து அமரும் போது தேவாதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து தேவானையை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்போ இன்றளவுமே திருத்தணியில வந்து வேல் இல்லாம வழிபடக்கூடிய ஸ்தலமா வந்து திருத்தணி விளங்குது. இப்போ திருத்தணியில வேல் எப்போ சாத்துவாங்கன்னா, சூரசம்ஹாரம் முடிந்து மறுநாள் வந்து 8வது நாள் வந்து நம்ம திருக்கல்யாணம் நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அந்த திருக்கல்யாணம் அன்னைக்கு 1000 டன் மலர்களால சூரசம்ஹாரம் அன்னைக்கு அவருக்கு சாந்தப்படுத்தி அன்னைக்கு மட்டும்தான் அவருக்கு வேல் சாத்தி அவருக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை செய்யறாங்க. திருத்தணியில ஆடி கிருத்திகைங்கிறது ரொம்ப விசேஷமா நடத்தப்படுது. ஏன் பர்டிகுலரா திருத்தணியில மட்டும் திருத்தப்பம் ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷமா நடக்குது நம்ம பாக்குறோம்னா, கடகத்துல பூச நட்சத்திரத்துல குரு பயணிக்கும் போது அதே நேரத்துல சூரிய பகவான் அங்க ஆடி கிருத்திகையில பயணிக்கிறாரு. அப்போ இது சிவராஜ யோகம் நம்ம சொல்றோம். இந்த பூச நட்சத்திரம் தான் இந்த காவடி எடுத்தல், அப்புறம் துலாம் வீடும் காவடி எடுத்தல் நம்ம சொல்றோம். இந்த டைம்ல முருகரை வழிபட்டு இந்த காவடி எடுத்து நம்ம வழிபாடு செய்யறோம்னா, குழந்தை பேர் இல்லாதவங்க, ரொம்ப வந்து வறுமையில இருக்கவங்க, நான் வந்து இருக்கிற செல்வத்தெல்லாம் இழந்துட்டேன், என்கிட்ட வந்து இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, என் வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பு முனை ஏதாவது ஒரு விதத்துல முருகர் எனக்கு கை கொடுப்பாரா அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த ஆடி மாசம் கிருத்திகைக்கு திருத்தணியில விரதம் இருந்து திருத்தப்பம் பார்த்து முருகரை வழிபாடு செஞ்சோம்னா வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய அனைத்து சகல செல்வங்களும் இந்த திருத்தணி முருகர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த திருப்பரங்குன்றம் சார். நீங்க டிபேட் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னீங்க இல்லையா, முருகர் வந்து நம்ம தமிழ் கடவுளா இல்ல வடநாட்டு கடவுளா அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா. அதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நம்ம வந்து திருப்பரங்குன்றத்தை நம்ம சொல்லலாம் சார். ஔவையார் வந்து தமிழ் மீது கொண்ட பெரிய பற்றுனால முருகர் வந்து ஔவையாருக்கு வந்து அந்த பழம், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படிங்கிற ஒரு கதை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. அப்படி ஔவையாருக்கு தமிழ் மேல ஒரு அதிக பற்று, அந்த தமிழ் பற்றுனாலேயே அவர் என்ன பண்ணாருன்னா, ஔவையாருக்கு நம்ம ஒரு காட்சி கொடுப்போம், அவ்வளவு ஒரு மனப்பானம் வேணும்ல. ஔவையார் வந்து முருகர் பக்தரா இருந்தாலும் முருகர் மேல கொண்ட அன்பை விட அவங்க தமிழ் மேல உள்ள காதல் வந்து அதிகமா இருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஔவையாருக்கு வந்து தரிசனம் கொடுத்தாரு. இதுவே ஒரு பெரிய சாட்சி இல்ல சார். அவர் வந்து தமிழ் மேல எவ்வளவு பற்றா இருந்தாரு, தமிழ் மேல யார் யார் பற்றெல்லாம் இருந்திருக்காங்களோ, தமிழ் நோக்கி எவ்வளவு பாடல்கள் பாடல்கள்லாம் எவ்வளவு ஔவையார் பாடியிருக்காங்க, அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து முருகர் வந்து ஔவையாருக்கு வந்து நல்ல ஒரு தரிசனம் கொடுத்திருக்காங்க.
மேம் ஆடி மாதம்னாலே அம்மன் தரிசனம், அம்மன் வழிபாடு தான் வந்து பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா முருகனுக்கும் இந்த மாசத்துல வந்து ஒரு ஸ்பெஷலான நாள் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அது எந்த நாள், என்னென்ன விஷயங்கள் செஞ்சா முருகனோட அருள் நம்மளுக்கு முழுசா கிடைக்கும்? ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஆடி மாசங்கிறது வந்து அம்மன் வழிபாடுக்கு தான் உகந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆடி மாதங்கிறது வந்து முருகர் பெருமானுக்கு வந்து ரொம்ப விசேஷம். அது எப்படி சொல்லலாம்னா, ஆடி கிருத்திகை எடுத்துக்கோங்களேன். இந்த 2026 ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த ஆடி கிருத்திகைங்கிறது நமக்கு வருது சார். இந்த ஆடி கிருத்திகைக்கு ஒரு தல புராணம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கார்த்திகை பெண்கள் 6 கார்த்திகை பெண்கள் வந்து முருகரை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 கார்த்திகை பெண்களும் இந்த ஆடி மாசத்துல முருகப்பெருமானை வந்து வளர்த்து அவங்க கிட்ட இருந்து அந்த 6 தாய்மார்களும் அவங்களும் ஒரு சக்திகள் தானே, அவங்களும் ஒரு அம்மன்கள் தானே, அவங்க மூலியமா வளர்த்து இந்த உலகத்துக்கு முருகரை கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து இந்த ஆடி கிருத்திகைல இருந்து ரொம்ப பெரிய விசேஷம் சார். இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்க முருகர் வழிபாடு பண்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் குழந்தைக்காக முருகரை வழிபாடு பண்றேன், நான் கந்த சஷ்டி விரதம் இருக்கேன், நான் வந்து 6 நாள் கந்த சஷ்டி மகா வாரம் விரதம் இருந்து நான் குழந்தை வரம் பெற்றேன். எவ்வளவு பேர் நம்ம சொல்லுவோம், முருகர் கிட்ட கேட்டுதான் எனக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் ரொம்ப ஏங்குறீங்களோ, இந்த ஆடி கிருத்திகை இருக்கு இல்லையா, நீங்க 6 வாரம் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கும் இந்த ஆடி கிருத்திகையில நம்ம விரதம் இருக்கிறதும் வந்து ஒண்ணுதான். இந்த 6 நாளும் கணக்கு ஒண்ணுதான், இந்த ஒரு நாள் கணக்கு ஒண்ணுதான். அந்த 6 கார்த்திகை பெண்கள் எப்படிலாம் முருகரை வளர்த்தாங்களோ அந்த மாதிரி ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம முருகரை வழி போட்டோம்னா ரொம்ப விசேஷம் சார். இப்போ பொதுவா கேட்கலாம், முருகரை வந்து எப்படி நம்ம வழிபடலாம், ஆண்கள் எப்படி வழிபடலாம், பெண்கள் எப்படி வழிபடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. முருகருக்கு வந்து நம்ம இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது. அவர் நீங்க நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கலாம், முருகர் நிறைய பேர் நம்ம தமிழ் கடவுள்களை வந்து விமர்சிக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவருக்கு வந்து குழந்தை இல்ல, குழந்தை இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்க என்ன குழந்தை வரேன்னு கேக்குறீங்க, எவ்வளவு விமர்சனங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அப்படி இல்லாதவங்க நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம போய் முருகரை நீங்க வேண்டுதல் என்ன பண்ணும், அப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் முருகப்பா, இப்படிதான் நம்ம சொல்றோம். அப்போ நம்ம எல்லாதான் அவங்களுக்கு குழந்தைகள். நம்ம இப்ப நம்மளே எடுத்துக்கிறோம், நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒண்ணு அடமண்டா கேக்குது, 2 தடவை கேக்குறாங்க, 3 தடவை கேக்குறாங்க, 4 தடவை கேட்கும் போது நம்ம கொடுத்துரும். அது ஏதோ ஒரு விஷயம் பசங்க ஆசைப்படுறாங்க நம்ம விஷயம். அதே மாதிரிதான் முருக கடவுளும். இப்போ முருகரை வந்து கிருத்திகையில எப்ப நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, பெண்களா இருக்கிற பட்சத்துல இப்ப வெள்ளிக்கிழமை வருது, நம்ம வியாழக்கிழமையே வந்து வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி முருகருக்கு ஆடி கிருத்திகை காலைல 4 மணிக்கு நம்ம 4 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். நீங்க நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம்னு ஒண்ணு நடக்கும். விஸ்வரூப தரிசனம்ங்கிறது காலை 4 மணிக்கு நடைபெறக்கூடிய ஒரு தரிசனம். அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல நம்ம விளக்கேத்தி வீட்டுல எந்த அளவுக்கு நம்ம சாமி கும்பிடுறோமோ, ஒரு கோயில்ல கர்ப்பகிரகம் போது எவ்வளவு தூய்மையா நமக்கு எவ்வளவு ஒரு ஆற்றலா இருக்கோ, அதே ஆற்றல வந்து நம்ம வீட்டுல வந்து நம்ம உணரலாம். முருகர் வந்து நமக்கு செவ்வாயோட அம்சமா நம்ம கருதுறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு, எனக்கு செவ்வாய் வந்து பலம் இல்லாம இருக்கு, செவ்வாய் பலம் இல்லாம இருக்கனால பூமிக்காரகன் அந்த பூமி சார்ந்த விஷயங்கள் வந்து எனக்கு பெருசா கை கொடுக்கல, ஒரு நாள் சொந்த இடம் வாங்க முடியல, சொந்த வீடு வாங்க முடியல, அந்த மாதிரி நினைக்கிறவங்க முருகரை வந்து வழிபாடு பண்ணலாம். இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம 4 மணிக்கு வீட்டை சுத்தம் பண்ணி நாளே நம்ம சுத்தம் பண்ணி விளக்கேத்துறதுல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு சார். இப்போ நம்ம வெற்றிலை தீபம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு ஆக சிறந்த தீபமா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 6 வெற்றிலை தீபத்தை நல்லா தூய்மை பண்ணி அதுல மஞ்சள் குங்குமம் இட்டு 6 அகல் விளக்கு இருக்குல்ல, அகல் விளக்கு வந்து மண்ணுல கிடைக்கும். சில பேர் வந்து அகல் விளக்கு நார்மலா யூஸ் பண்றாங்க, அகல் விளக்கு மண்ணுல விளக்கு, அகல் விளக்கு தான் நமக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு. அந்த மண் விளக்கு 6 விளக்க நம்ம நெய் தீபம் போட்டு மஞ்சள் திரி போட்டு நம்ம ஏத்தணும் சார். அந்த ஏத்துறதுக்கு முன்னாடி நம்மளோட குலதெய்வம், நம்ம எவ்வளோ எத்தனை சாமி நம்ம கும்பிட்டாலும் நம்மளோட குலதெய்வ அருள் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து சக்சஸ் ஆகாது. முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம குலதெய்வத்தை வழிபட்டுட்டு, உங்களுக்குன்னு ஒரு உபாசன தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, உபாசன தெய்வங்கள், ஈஷ்ட தெய்வங்கள், அந்த மாதிரி உங்களுக்குள்ள தெய்வங்களை வேண்டிட்டு இந்த ஆடி கிருத்திகைக்கு நான் இந்த காரணத்துக்காக விரதம் இருக்கேன், ஒரு நல்ல விஷயம், ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு குழந்தை பேரு கிடைக்கணும், ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லை நல்ல ஒரு திருமணம் அமையணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வேண்டிட்டு நம்ம பண்றவங்க இந்த ஆடி கிருத்திகைக்கு அந்த 6 தீபத்தை மனசார நம்ம வேண்டி ஏத்துனோம்னா முருகர் வந்து அந்த கடமை ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து ஒரு அருள் கொடுப்பாங்க. சில டைம் சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து எங்க பார்க்கும் போதும் எனக்கு வந்து முருகரோட வேல் தெரிஞ்சிச்சு, நான் எங்கேயோ இருந்தேமா, டக்குன்னு வந்து மயில் எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, அந்த இடம் மெயின் ரோடு, எப்படி அங்க மயில் சவுண்டு கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு மயிலோட சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு. இதெல்லாம் வந்து முருகர் வந்து நம்மளோட வேண்டுதலை வந்து எடுத்துக்க போறாரு, அது ஒரு இதா நம்ம சொல்லலாம். கண்டிப்பா நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, இப்போ நம்ம வந்து போற இடம் பாக்குற இடமெல்லாம் நான் ஏதோ ஒரு கஷ்டத்துல நான் மன உருகி நான் யோசிச்சுக்கிட்டே நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், நான் பாக்குற இடம் எல்லாம் வந்து வேலும் மயிலும் துணைன்னு இருக்கு, ஒரு வேல் இருக்கு, இதெல்லாம் என்னன்னா கடவுள் நம்மளை சுத்தி இருக்காரு, முருகர் வந்து நம்மள்ட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து
காமிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்குது. இந்த விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் ஆடி கிருத்திகைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. ஆனா நம்ம பெரும்பாலும் புராண கதைகளும் சரி, பெரியவங்களும் சொல்ற ஒரே விஷயம், பெண்கள் வந்து சாப்பிடாம வயித்த பட்னி போட்டு விரதம் இருக்கிறது வந்து விசேஷம் கிடையாது. அட்லீஸ்ட் உங்களால முடிஞ்சுச்சா ஒரு இட்லி சாப்பிடுறீங்களா, இல்ல எனக்கு வந்து சமைச்ச பொருளா சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வந்து கடவுளுக்கு வந்து நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, 2 பழம் இல்ல ஏதாவது ஃப்ரூட்ஸ், நிறைய மோர், இளநீ இந்த மாதிரி குடிச்சிட்டு நீங்க வந்து முருகரை வந்து வழிபாடலாம். எந்த கடவுளுமே இவங்க வந்து குறிப்பா முருகர் வந்து நீ என்னை பட்னி இருந்தா நீ என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் நம்ம அப்பா. எந்த பெற்றோர்களும் வந்து குழந்தை பசி பட்னியோட இருந்தா அதை தாங்கிக்கவே மாட்டாங்க இல்லையா. ஏதாவது அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு நீங்க விரதம் இருக்கலாம். அந்த நாள் முழுக்க முருகருடைய எவ்வளவு மந்திரங்கள் இருக்கு. வேல்மாறல் இருக்கு, கந்த சஷ்டி கவசம் இருக்கு. இல்லம்மா என்னால வந்து இவ்வளவு பெருசாலாம் எனக்கு படிக்க தெரியாது, இது சின்னதா ஒரு விஷயம் படிக்கணும், ஓம் சரவண பவன்லாம் இல்ல ஓம்ங்கிற விஷயங்கள் நீங்க அடிக்கடி நம்ம வேல்மாற வேலும் மயிலும் துணை இந்த மாதிரி சில நிறைய சின்ன சின்ன பாடல்கள்லாம் இருக்கியா, அதை நம்ம பாடிக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் வந்து பாட்டு படிச்சாதான் எனக்கு வந்து முருகர் வந்து அருள் பண்ணுவாரா, எனக்கு இந்த மாதிரிலாம் படிக்க தெரியாது. இப்ப நிறைய படிச்ச பசங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்காங்க இல்லையா. அவங்களாம் நான் என்ன பண்ணலாம்னா, நீங்க முருகரை நினைச்சா போதும். நம்ம முருகருக்கு வந்து பாடல்லாம் தாண்டி உண்மையான அன்பு இருக்கு இல்லையா. நம்ம வந்து முருகான்னு நம்ம கூப்பிடுறதே ஒரு மந்திரம் தான். அந்த உள்ள முருகி கூப்பிடுற கணத்துக்கு அவர் வருவார். இன்னொரு கதை சொல்லணும்னா, திருச்செந்தூர்ல வந்து பஞ்சலிங்கங்கள் இருக்கும். அந்த பஞ்சலிங்கங்களுக்கு வந்து முருகர் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது தேவர்கள்லாம் சேர்ந்து முருகரை எப்படி கூப்பிடணும்னு தெரியாயோ, அவர் வந்து பூஜையில பிஸியா இருக்காரு, நம்ம எப்படி கூப்பிடுறது தெரியாம தயங்கி நின்று முருகரை கூப்பிட்டா அவர் நம்ம பாப்பாரா, இல்ல வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கூப்பிட்டா அவர் கூப்பிட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கமா நின்று முருகரை கூப்பிடுவாங்க. அவர் கூப்பிட்ட கணத்துக்கு அந்த பூஜை பண்ற பூவோட திரும்பி பார்த்து அவருக்கு அருள் புரிவாங்க. அதனாலதான் இன்ன வரைக்கும் அங்க திருச்செந்தூர்ல ஜெயந்திநாதரா வந்து நம்ம முருகப்பெருமாள் வழிபடுறோம். அதனால நம்ம வந்து முருகரை வந்து இப்படிதான் கூப்பிடணும் அப்படிதான் கூப்பிடணும் கிடையாது. தயக்கமா இருந்தாலும் உண்மையான அன்போடு நம்மள கூப்பிடும் போது அவர் எந்த கணத்துல எங்க இருந்தாலுமே அவர் திரும்பி பார்ப்பாரு. ஓகே, கடைசி கேள்வி. முருகருக்கு வந்து ஓம்ன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சிவனுக்கும் ஓம் நம சிவாய அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வசனத்தை யூஸ் பண்ணுவோம். ஏன் இந்த ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவான்றதுக்கு முன்னாடி இந்த ஓம்ன்ற வார்த்தை அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஏன் அந்த வார்த்தையை அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையா பாக்குறாங்க? ஓகே சார், ஓம்ங்கிறத நம்ம என்ன சொல்லணும், ஒரு பிரணவ மந்திரம்னு சொல்றோம் சார். இப்போ பிரம்மாவுக்கும் முருகருக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா. பிரம்மாவை வந்து முருகர் வந்து சிறையில் அடிச்சிட்டாரு. ஏன்னா பிரணவ மந்திரம் பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டப்போ அது வந்து முருகர் வந்து கேட்டிருப்பாரு, பிரணவ மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, நீ அவ்வளவு இதா இருந்தா நீ சொல்லி கொடு அப்படின்னு. அப்போ வந்து சிவபெருமான் வந்து பிரணவ மந்திரம் கத்துக்கிறதுக்காக முருகர் கிட்ட வருவாரு. அப்போ முருகர் சொல்லுவாரு, நீங்க எல்லா ஆணவம் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தீங்கன்னா நான் பிரணவ மந்திரத்தை உங்களுக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. சுவாமி மலையில இந்த அற்புதமான நிகழ்ச்சி நடந்துச்சு. இப்ப சிவபெருமான் அந்த பிரணவ மந்திரத்தை கத்துக்க போறதுக்கு சுவாமி மலைக்கு நோக்கி போகும்போது தான் கிட்ட இருந்த எல்லா ஆயுதத்தையும் விட்டுட்டு நிற்கதியா போய் அங்க நின்னாரு. அப்போ முருகர் கிட்ட வந்து வலது தோல்ல முருகர் ஏறி உட்காந்து அவங்க அப்பாவுக்கு இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுப்பாரு. அப்போ வந்து அவரு எவ்வளவு ஒரு ஆணவம் இதெல்லாம் இது பண்ணி இப்பெல்லாம் சொல்லுவாங்க, நீ என்னடா என் பையன் நீ எனக்கு சொல்லி தெரியா அப்படின்னு நம்ம இப்ப கேட்கிறோம் இல்லையா. அப்போ வந்து சிவபெருமான் எல்லா விஷயங்களையும் விட்டு தான் பையன் ஒரு பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி தான் ஏத்து இந்த அளவுக்குமே வந்து நம்ம நிறைய பிளானட் எல்லாம் பாத்துருக்கோம்ல சார். இப்ப நாசா கூட வெளியிட்டுச்சு இல்லையா, இந்த சூரியன்ல இருந்து ஓம்ங்கிற ஒரு ஒளிதான் வருது அப்படின்ட்டு இந்த சவுண்ட் எல்லாம், இதெல்லாம் சிவனோட வருது எல்லாமே. இதெல்லாம் சிவனுக்கு முன்னாடி முருகர் கிட்ட வந்ததுதான் சார் அந்த பிரணவ மந்திரம். அந்த ஓம்ங்கிறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த உலகத்தோட இந்த இப்பெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து கனெக்ஷன் பண்றோம், பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறோம், அதோட விஷயங்கள்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு. இதெல்லாமே வந்து அந்த ஓம் அந்த பிரணவ மந்திரத்துல இருந்து வந்ததான் சார். அது நம்ம தமிழ் புராணங்கள்ல இருந்து இருந்து இப்போ அது கொஞ்சம் ஃபேஷனேட் ஆகி இந்த 1111ங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு நான் வந்து யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்றேன் அப்படிங்கறது எல்லாமே அந்த பிரணவ மந்திரத்திலேருந்து வந்ததுதான். நம்ம நேயர்களுக்காக இந்த ஆடி மாசத்துக்கு முருகரை எப்படி எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய அழகா சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ.